என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா, ஹர்ஷித் ராணாவுக்கு பதிலா வந்து அக்ஷதீப் ஆகாஷ் தீப்பை கொண்டு வரலாமா, இல்லைன்னா வந்து இவருக்கு அஸ்வினுக்கு பதிலா வாஷிங்டன் சுந்தர் ஜடேஜாவை கொண்டு வரலாமா அப்படின்னு யோசிக்கிறதெல்லாம் விட்டுட்டு, வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஆல்ரவுண்டர், வேர்ல்டு செகண்ட் ஆல்ரவுண்டர் இது ஜடேஜா அண்ட் அஸ்வினை வந்து உட்கார வைக்க போறோம் அப்படிங்கிறது வந்து ஊர் சிரிக்கும். அண்ட் ரிஷப் பந்த் வாஸ் பிளேயிங் ஒண்டர்ஃபுல். இன்னுமே அவர் நல்லா விளையாடுறாரு, பட் ஹி ஹேஸ் சம் ஏரியாஸ் இம்ப்ரூவ்மெண்ட். அதாவது இந்தியன் டீமோட டாப் ஆர்டர்ஸ் வந்து பயங்கர ஒஸ்டா இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் வரும்போதெல்லாம் அடிச்சு தான் ஆடுவேன் நீங்க சொல்ல முடியாது. சில நேரங்களில் போலர்ஸை டயர்ட் ஆகும். ஒரு தடவை விராட் கோலி ஒன்னால இங்க செஞ்சுரி அடிக்க முடியாது அப்படின்னு ஒரு ஆஸ்திரேலியன் சொன்னதுக்கு செஞ்சுரி அடிச்சுட்டு பேட் அப்படி வச்சு இப்படி காமிச்சாரு, பேட் டாக்ஸ் அப்படின்னு. இப்ப அப்படியே ஆப்போசிட், அவரோட பேட் டாக்கே பண்ண மாட்டேங்குது, அவரு தான் டாக் பண்றாரு. டீம்ல வந்து அந்த ஒரு கில்லர் ஸ்பிரிட் இல்ல. ஸோ உண்மையிலே எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. மேட்ச் ஆரம்பிக்கும் போதே வழக்கம் போல நம்ம வந்து ஒரு 80க்கு 5, 110க்கு 5 அப்படி போவோமோன்னு ஒரு சின்ன பயம் இருக்கு. ஸ்ரீமதின்னு ஒரு பொண்ணு, நம்ம ஊரை சேர்ந்த பொண்ணு, காது கேட்காத பெண் குழந்தை. அவங்க ஏசியன் லெவல்ல போய் இந்தியாவுக்கு மெடல் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது வந்து நியூஸ்ல வரல, பட் இதை நான் உங்ககிட்ட சொல்றேன். இப்படி எல்லாம் சாதிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாட்டை நீங்க ரெப்ரசென்ட் பண்றீங்க அப்படின்னா நாடுதான் ஃபர்ஸ்டா இருக்கணும், அதுக்கப்புறம் உங்க ஃபேன்ஷிப். விராட் கோலியும் ரோஹித் சர்மாவுக்கும் ஆட தெரியல. கிரிக்கெட் இந்தியாவில ஃபேமஸ் ஆனதுக்கு 2 ரீசன். ஃபர்ஸ்ட் கபில் தேவ், அடுத்து செஞ்சுரி. சரிங்களா, அவ்வளவு ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கல. அப்படிப்பட்ட சச்சின் டெண்டுல்கர் வந்து சிட்னில ஒரு தடவை விளையாட போகும்போது அந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா அவரோட கவர் டிரைவ் தான் அவருக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அவரோட பெஸ்ட் ஷாட் கவர் டிரைவும் ஸ்ட்ரைட் டிரைவும். ஆனா அதுல தான் நான் அவுட் ஆறேன் அப்படின்னு 241 ரன்கள் சிட்னில அடிச்சாரு. இஃப் ஐம் ரைட், சிட்னில அடிச்சாரு ஆஸ்திரேலியாக்கு எதிராக 241 ரன்கள் அடிச்சாரு. டெஸ்ட் மேட்ச்ல ஒரு கவர் டிரைவ். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். இந்தியா ஆஸ்திரேலியா ரொம்ப ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஈஸியா நம்ம ஜெயிச்சிட்டோம். செகண்ட் டெஸ்ட் ஒரு கஷ்டமான டெஸ்டாவே இருந்துச்சு. இப்போ 1-1 என்ற நிலையில 3வது டெஸ்ட் மேட்ச் நாளைக்கு நடக்க போகுது. கப்பா டெஸ்ட் எப்பயுமே நம்மளுக்கு வந்து ஒரு மெமரி இருக்கு. கப்பான்னு சொன்னாலே ஒரு இந்தியன் எல்லாருக்குமே அந்த ஒரு மெமரி இருக்கும். ஸோ அதையே நம்ம தக்க வைக்க போறோமா, இல்ல ஆஸ்திரேலியா வந்து திருப்பியும் அவளோட இதை காட்ட போறாங்களா அப்படின்னு மேட்ச் பார்க்கும்போது எப்படி இருக்க போகுது? இந்தியாவில் எனி சேஞ்சஸ் இருக்கணுமா, என்ன நீங்க எதிர்பார்க்குறீங்க? இந்தியாவில் ஃபர்ஸ்ட் உங்களோட கேள்வியிலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். சேஞ்சஸ் இருக்கணுமானா இருக்கணும், ஆனால் இருக்காது. அதாவது நம்ம கூட தான் தமிழ்நாட்டில் வந்து ஒரு படித்த தலைவர் வரணும்னு ஆசை இருக்கும், இல்லை நடக்கிறது இல்லையா? அந்த மாதிரி நமக்கு வந்து நமக்கு இந்த டெஸ்ட்டில் நல்ல ஒரு சேஞ்ச் வந்தால் சூப்பராக இருக்கும். என்ன தெரியுமா? ரோஹித் சர்மா, அதுக்கப்புறம் விராட் கோலி, சுப்மன் கில், இவங்க 3 பேரையும் உட்கார வச்சுட்டு என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா, ஹர்ஷித் ராணாவுக்கு பதிலாக வந்து அக்ஷதீப் ஆகாஷ் தீப்பை கொண்டு வரலாமா, இல்லைன்னா வந்து இவருக்கு அஸ்வினுக்கு பதிலாக வாஷிங்டன் சுந்தர் ஜடேஜாவை கொண்டு வரலாமா அப்படின்னு யோசிக்கிறதெல்லாம் விட்டுட்டு, விராட் கோலி, அதுக்கப்புறம் வந்து ரோஹித் சர்மா, சுப்மன் கில், இவங்க 3 பேரையும் உட்கார வச்சுட்டு இவங்களுக்கு பதிலா இவர் ஜடேஜா, அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர், ஆகாஷ் தீப், இவங்கள டீம் கொண்டு வரலாம். நான் இது வந்து ஓப்பனாவே சொல்றேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, வேர்ல்டுல பெஸ்ட் 2 ஆல்ரவுண்டர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேங்கிங் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறது ஜடேஜா, செகண்ட் பொசிஷன்ல இருக்கிறது அஸ்வின். இவங்க 2 பேரையும் காம்ப்ரமைஸ் பண்ணி நான் வாஷிங்டன் சுந்தர் கொண்டு வர போறேன். ஏன்னா இந்த மேட்ச்ல வாஷிங்டன் சுந்தருக்கு தான் நல்ல ரெக்கார்ட் இருக்கு. கப்பால ஆல்ரெடி 62 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, 3 விக்கெட்ஸ் அடிச்சிருக்காரு. ஓகே ஃபைன், ஒரு இன்னிங்ஸ்ல 3 விக்கெட் எடுத்தா ரைட்டு. ஆனா அவரை உட்கார வச்சுட்டு யாரை விளையாட வைக்க போறீங்க? ரோஹித் சர்மாவை. யாரு? எந்த ரோஹித் சர்மா? அவருடைய கடைசி கிட்டத்தட்ட ஒரு 12 டெஸ்ட் இன்னிங்ஸோட ரெக்கார்ட் பாருங்க. 3, 6, 18, 11, முட்டை 8, 2, ஒரே ஒரு டெஸ்ட் 52, 23, 8, 6, 5, கிட்டத்தட்ட 12 இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு 50 அடிச்ச ஒரு பிளேயர். அது ஒரு வீக் டீம் கிட்ட ஒரு அன்வான்டட் சிச்சுவேஷன் கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி ஒரு மேட்ச்ல இப்படி ஒரு பிளேயரை வந்து நீங்க கேப்டன்ற ஒரே காரணத்துக்காக, இத்தனை வருஷம் அவருக்கு ஒரு நல்ல ரெக்கார்டு இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக நீங்க உட்கார வச்சுட்டு நீங்க விளையாட வச்சுட்டு வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஆல்ரவுண்டர், வேர்ல்டு செகண்ட் ஆல்ரவுண்டர் இது ஜடேஜா அண்ட் அஸ்வினை வந்து உட்கார வைக்க போறோம் அப்படிங்கிறது வந்து ஊர் சிரிக்கும். ஓகேங்களா? பூமி சிரிக்கும், சாமி சிரிக்கும்னு ஒரு பாட்டுல வரும் பாருங்க, அந்த மாதிரி சிரிக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ராகுல் டிராவிட் வந்து கோச்சா இருக்கும்பொழுது அடிக்கடி எல்லா இடத்துலயும் பேட்ஸ்மேன்ஸ் தேடுவார். ஓகேங்களா? நான் கூட கிண்டல் பண்ணுவேன், வாட்டர் எடுத்து கூட பேட்ஸ்மேன்ஸ், பிசியோல கூட பேட்ஸ்மேனா இருக்கணும்னு எதிர்பார்ப்பார் அப்படின்னு. அது ஏன்னு இப்பதான் புரியுது. ஏன்னா பேட்ஸ்மேன்ஸுக்கு ஆட முடியல, அவங்கள தூக்குறதுக்கு பிசிசிஐக்கு தைரியம் இல்லை. ஏன்னா அவங்க தான் வந்து ஆடியன்ஸை கொண்டு வராங்கன்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு சேஞ்ச் வந்தா சூப்பரா இருக்கும். பட் அது கஷ்டம், அந்த சேஞ்ச் வராது. ஏன்னா கமர்ஷியல் ஃபேக்டர்ஸ்ன்றதுனால ரோஹித் சர்மாவையும் விராட் கோலியும் சுப்மன் கில்லையும் வச்சு தொலைஞ்சே தீருவாங்க. மேபி சுப்மன் கில் லாஸ்ட் டைம் விளையாடின மாதிரி 92 அடிப்பாரானா எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை. நடந்தா சந்தோஷம் தான்.
ஆனா அது நடக்கிறது கஷ்டம். அண்ட் நீங்க சொன்னீங்க லாஸ்ட் டைம் கப்பால நமக்கு ஒரு சூப்பர் மெமரி இருக்குன்னா, அப்போ ஒரு கில்லர் இன்ஸ்டிங் இருந்தது டீம் கூட. எல்லாமே இளரத்தம். வாஷிங்டன் சுந்தரா இருக்கட்டும், நம்ம நட்ராஜா இருக்கட்டும், அதுக்கப்புறம் 2 பேருமே நம்ம தான். வாஷிங்டன் சுந்தரம் நம்ம பிளேயர் தான், நட்ராஜும் நம்ம பிளேயர் தான். ரொம்ப பெருமையாச்சு. ஷர்துல் தாக்கூர் அப்ப மரண ஃபார்ம்ல இருந்தாரு, ஒரு வெறியோட இருந்தாரு. சோ இத்தனை பிளேயர்ஸ் அவங்களோட உயிரை கொடுத்து, ஏன் சுப்மன் கில்லே வந்து அப்ப ஒரு தாகத்துல இருந்தாரு ப்ரூவ் பண்ணணும். இப்ப எப்படி இருந்தாலும் அவர் டீம்ல இருப்பாருன்ற மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஒரு பேக் அண்ட் சப்போர்ட் அவருக்கு இருக்குன்னு தெரியல. சோ அவருக்கும் அந்த ஒரு ஃபயர் போயிடுச்சு. அண்ட் ரிஷப் பந்த் வாஸ் பிளேயிங் ஒண்டர்ஃபுல். இன்னுமே அவர் நல்லா விளையாடுறாரு. பட் ஹி ஹேஸ் சம் ஏரியாஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். அதாவது இந்தியன் டீமோட டாப் ஆர்டர்ஸ் வந்து பயங்கர ஒஸ்டா இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் வரும்போதெல்லாம் அடிச்சு தான் ஆடுவேன் நீங்க சொல்ல முடியாது. சில நேரங்களில் போலர்ஸை டயர்ட் ஆக்கணும். அதை அவர் பண்ண மாட்டேங்கிறாரு. ஸோ அதுவும் ஒரு நெகட்டிவ். ஸோ லாஸ்ட் கப்பா டெஸ்ட்ல நமக்கு இருந்த அந்த ஒரு ஃபயர் இந்த டைம் இல்ல. லாஸ்ட் டைம் ரஹானி அவருமே நிறைய மேட்சஸ் சொதப்பி இருந்தா கூட கேப்டன்சியில அவர் ரொம்பவே என்ன சொல்றது அக்ரெசிவா இருந்தாரு. அக்ரெசிவ்னா சும்மா இப்படி திட்டுறது கத்துறது கிடையாது. அக்ரெசிவ்னா என்ன தெரியுமா, ஒரு தடவை விராட் கோலி ஒன்னால இங்க செஞ்சுரி அடிக்க முடியாது அப்படின்னு ஒரு ஆஸ்திரேலியன் சொன்னதுக்கு செஞ்சுரி அடிச்சுட்டு பேட் அப்படி வச்சு இப்படி காமிச்சாரு, பேட் டாக்ஸ் அப்படின்னு. இப்ப அப்படியே ஆப்போசிட், அவரோட பேட் டாக்கே பண்ண மாட்டேங்குது, அவரு தான் டாக் பண்றாரு. ஓகேங்களா, ஒரே ஒரு செஞ்சுரி அடிச்சாரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல, அதுவும் ஒரு பக்கா பழ பேட்டிங் கண்டிஷன்ல. ஜெய்ஷ்வால் சூப்பரா ஆடிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் ராகுல் நிறைய பால்ஸ் வேஸ்ட் பண்ணாரு, படிதா நிறைய பால்ஸ் வேஸ்ட் பண்ணாரு. இதோட பின்னணியில அடிச்சாரு. தட் இஸ் நாட் எனஃப். ஸோ டீம்ல வந்து அந்த ஒரு கில்லர் ஸ்பிரிட் இல்ல. ஸோ உண்மையிலே எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. மேட்ச் ஆரம்பிக்கும் போதே வழக்கம் போல நம்ம வந்து ஒரு 80க்கு 5 110க்கு 5 அப்படி போவோமோன்னு ஒரு சின்ன பயம் இருக்கு. பட் ஒரு இந்திய ரசிகரா ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா இந்தியா ஒரு ரெக்கார்டு நான் இன்னைக்கு பார்த்தேன். இந்தியா வந்து ஆஸ்திரேலியால வந்து இந்தியா ரெட் பால்ல இந்தியா தோத்ததே இல்லை, பிங்க் பால்ல ஜெயிச்சதே இல்லைன்ற ஒரு ரெக்கார்ட் பார்த்தேன். ஸோ அது வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்குது கப்பா டெஸ்ட் முன்னாடி. இன்னொன்று எல்லாருமே சொல்லும் போது ரோஹித்துக்கும் கோலிக்கும் வந்து லைக் அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் தேவை, அவுட் ஆஃப் ஃபார்ம்னு சொல்ல முடியாது, கான்ஃபிடென்ட் தேவை அப்படின்னு இருக்கும்போது ரோஹித் திருப்பி அவரோட பெஸ்ட் பொசிஷனா ஓப்பனிங் வர்றது பெஸ்ட்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்ல. அதாவது நீங்க ஒரு ஃபேனா இருந்தா நீங்க சொல்ல, அதாவது நீங்க நான் வந்து தலை ஃபேனு, அவர் வந்து ஒரு பேச்சு சொல்றேன், நான் இப்ப தலை ஃபேனு, அவர் வந்து படம் ஏன் நிறைய பண்றதுல ஏன்னா அவர் டிரைவிங் போறாரு. அப்புறம் தளபதி ஃபேனு, அவர் ஏன் வந்து இப்ப படத்தை விட்டு நிக்க போறாரு ஏன்னா அவர் பொலிட்டிக்கல், இந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டே போறோம். ஓகேங்களா, பட் வென் யூ ஆர் ரெப்ரசென்டிங் த கண்ட்ரி, நீங்க ஃபேன்ஷிப் அப்படிங்கறத தாண்டி நீங்க இந்தியாக்காக பார்க்க ஆரம்பிக்கணும். இன்னைக்கு ஒரு சின்ன பையன் நம்ம ஊர்ல இருந்து போய் குகேஷ் சூப்பரா வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் த யங்கஸ்ட் டு வின் அப்படின்னு பண்ணிருக்காரு. இன்ஃபேக்ட் அது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நியூஸ். ஓகேங்களா, ஸ்ரீமதின்னு ஒரு பொண்ணு, நம்ம ஊரை சேர்ந்த பொண்ணு, காது கேட்காத பெண் குழந்தை, அவங்க ஏசியன் லெவல்ல போய் இந்தியாவுக்கு மெடல் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது வந்து நியூஸ்ல வரல, பட் இதை நான் உங்ககிட்ட சொல்றேன். சூப்பரா சாதிச்சிருக்காங்க. +2 தான் படிச்சிட்டு இருக்காங்க அந்த குழந்தை. ஓகேங்களா, நம்ம இன்ஃபேக்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் நினைக்கிறேன் FM, ரைட்? இவ்வளவு சூப்பரா போய் சாதிச்சுட்டு வந்திருக்காங்க. இப்படிப்பட்ட சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் வந்து அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள், நான் இன்னும் சேனல்ல சொன்ன மாதிரி 4 மாற்றுத்திறனாளிகள் தமிழ்நாட்டில இருந்து போய் மெடல் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நித்யஸ்ரீ, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நித்யஸ்ரீயா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம இவர் தங்கவேலு மாரியப்பனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் 4 பிளேயர்ஸ் சூப்பரா வந்து துளசிமதியா இருக்கட்டும். ஸோ 4 பிளேயர்ஸ் வந்து மெடல் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்படி எல்லாம் சாதிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாட்டை நீங்க ரெப்ரசென்ட் பண்றீங்க அப்படின்னா நாடுதான் ஃபர்ஸ்டா இருக்கணும், அதுக்கப்புறம் உங்க ஃபேன்ஷிப். ஓகேங்களா, ஸோ ஃபேன்ஷிப்பை விட்டுட்டு நீங்க பாத்தீங்கன்னா விராட் கோலியும் ரோஹித் சர்மாக்கும் ஆட தெரியல. சிம்பிள். ஒரு காலத்துல அவங்க எவ்வளவு பெரிய பிளேயர் தெரியுமா? எனக்கு தெரியும், ரொம்ப நல்லா தெரியும். இன்னைக்கு இருக்கிற விராட் கோலி ஃபேன்ஸ் கொரோனா பேட்சை விட எனக்கு விராட் கோலியோட கேம் ரொம்ப நல்லா தெரியும். ஓகேங்களா, அவரோட ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப் 2011 அவர் எவ்வளவு சூப்பரா விளையாடினாரு, எத்தனை குரூஷியல் மேட்சஸ்ல வந்து திருப்பி கொண்டாந்து கொடுத்தாரு எனக்கு தெரியும். அதே மாதிரி இதே ஆஸ்திரேலியால சிபி சீரீஸ் விளையாடும் போது அவர் எவ்வளவு சூப்பரா வந்து குரூஷியல் மேட்சஸ்ல வந்து ரொம்ப கம்மி ஓவர்ஸ்லயே அடி அடிச்சு 300+ ரன் கொண்டாந்தாரு எனக்கு தெரியும். இதே ஆஸ்திரேலியால வந்து 2 டெஸ்ட் சீரிஸ் ஜெயிக்கும் போது ஒரு டெஸ்ட் சீரிஸ்ல அவர் கேப்டனா இருந்தாரு, இன்னும் டெஸ்ட் சீரிஸ் நடுவுலயே அவர் போனாலும் அப்கோர்ஸ் அந்த டீமோட மொமெண்டம் அவர் கிரியேட் பண்ணி கொடுத்தது. இந்த சென்ஸ் அந்த அவர் இருந்தப்ப இருந்த அந்த ஒரு மொமெண்டம் ரஹானே வந்ததுக்கு அப்புறம் அவருடைய சூப்பரான சைலண்ட் அக்ரேஷன் அதனால தொடர்ந்துச்சு. பட் ஸ்டில் அதெல்லாம் ஒரு காலம். பட் கடந்த 4 இயர்ஸா 2 செஞ்சுரியா 3 செஞ்சுரியோ தான் விராட் கோலி. அந்த வே ஹி கெட்ஸ் அவுட் ரொம்ப பெத்தட்டிக்கா இருக்கு. சோ கான்பிடன்ஸ் இல்லாததுதான் பிரச்சனை கிடையாது பாஸ், அவங்களுடைய குத்தத்தை திருத்திக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப நான் அவங்களோட கேள்விக்கு நேரடியா பதில் சொல்றேன். ரோஹித் சர்மாக்கும் விராட் கோலிக்கும் கான்பிடன்ஸ் இல்லாதது பிரச்சனை இல்லை, பயிற்சி இல்லாதது பிரச்சனை, சிந்தனை இல்லாதது பிரச்சனை. சச்சின் டெண்டுல்கர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ கூட ஒரு குழந்தை வந்து சுப்மன் கில் வந்து அண்டர் ரேட்டடா, சச்சின் டெண்டுல்கர் ஓவர் ரேட்டடா, தம்பி போய் படிப்பா அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஓகேங்களா, அதாவது
கிரிக்கெட் இந்தியால ஃபேமஸ் ஆனதுக்கு 2 ரீசன். ஃபர்ஸ்ட் கபில் தேவ், அடுத்து சச்சின் டெண்டுல்கர். சரிங்களா? அவ்வளவு ரெக்கார்ட்ஸ் வச்சிருந்தார். ஓகேங்களா? எவ்வளவு மேட்சஸ் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. ஆனா அப்படிப்பட்ட சச்சின் டெண்டுல்கர் வந்து சிட்னில ஒரு தடவை விளையாட போகும்போது அந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா அவரோட கவர் டிரைவ் தான் அவருக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. சச்சின் டெண்டுல்கருக்கு அந்த டைத்துல 2012 நினைக்கிறேன், சாரி ஃபார் மை இயர், பட் அந்த டைத்துல அவருக்கு கவர் டிரைவ் தான் மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணாரு, சரி கவர் டிரைவ்ல தான் நான் அவுட் ஆறேன், இன்ஃபேக்ட் அவரோட பெஸ்ட் ஷாட் கவர் டிரைவும் ஸ்ட்ரைட் டிரைவும், ஆனா அதுல தான் நான் அவுட் ஆறேன் அப்படின்னு 241 ரன்கள் சிட்னில அடிச்சாரு. இஃப் ஐம் ரைட், சிட்னில அடிச்சாரு ஆஸ்திரேலியாக்கு எதிராக 241 ரன்கள் அடிச்சாரு டெஸ்ட் மேட்ச்ல, ஒரு கவர் டிரைவ் இல்லாம. ஏன் டெண்டுல்கருக்கு வந்து 200 அடிச்சிட்டான்டா, இனிமே அந்த கவர் டிரைவ் அடிச்சு என்னுடைய அந்த குறைபாடை நான் நீக்கிறேன்டா ட்ரை பண்ண தெரியாதா? ஏன் பண்ணல? ஐ எம் அவுட் ஆஃப் ஃபார்ம், எனக்கு இந்த ஷாட் வரல, எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, எனக்கு வந்து பொறுப்புணர்வு இருக்கு, நான் என் விக்கெட்டை விட முடியாதுன்னு சொல்லி சாலிடா நின்னு ஒரு கவர் டிரைவ் கூட ஆடாம 241 ரன் அடிச்சாரு. மாஸ் காட்டினார். ஓகேங்களா? சிட்னிடா, அது வந்து சிட்னியா அடிலைடாங்கிறத ஹேவ் டு வெரிஃபை, பட் ஐ திங்க் இட் இஸ் சிட்னி. அடிலைட்ல வந்து 200 பிளஸ் அடிச்சது ராகுல் டிராவிட், இஃப் ஐம் ரைட். சோ அப்படி ஒரு இன்னிங்ஸ் 241 வித்தவுட் அ கவர் டிரைவ் ஆடினாருன்னா என்னுடைய வீக்னஸை நான் புரிஞ்சுக்கிட்டு அதை ஓவர் கம் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல அதை பயன்படுத்தாமலே நான் விளையாடிக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இந்த விஷயத்த விராட் கோலி பண்றதே கிடையாது. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பா, லெக் சைட்ல இருந்து பால் வெளியே போதா, அது வந்து உங்களுக்கு ஆஃப் கட்டரா இருந்தாலும் சரி, இல்லைன்னா வந்து அது வந்து லெக் ஸ்பின்னா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அதை வந்து நான் வெளியே போய் கொந்தி விட ட்ரை பண்ணுவேன், அவுட் ஆகும். இப்படி எனக்கு தெரிஞ்ச அவர் ஒரு 100 தடவை அவுட் ஆயிருப்பார் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பாலுக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துல அதை கரெக்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணிருக்காரா? லிமிடெட் ஓவர்ஸ்ல கரெக்ட் பண்ணிட்டாரு. டெஸ்ட்ல யார் கரெக்ட் பண்ணுவா? ஒன்னு. ரோஹித் சர்மா கொஞ்சம் கூட பொறுப்புணர்வே இல்லை. அதே மாதிரி அதாவது நியூசிலாந்துல கடைசி டெஸ்ட் 147 ரன் தான் அடிக்கணும். இந்தியா வந்து ஆல்ரெடி 2 டெஸ்ட் மேட்ச் தோத்து சரித்திர தோல்வி அடைஞ்சிருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அதுவும் அந்த மேட்ச் ஜெயிச்சா ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நம்ம வந்து WTC போறதுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும். ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக பயங்கரமா ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை, 1-2 தோத்தா கூட பரவாயில்ல. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஒரு 30-40 ரன் தூக்கி அடிக்காம ஸ்ட்ரைக் ரொட்டேஷன்லயே கொண்டு வந்திருக்கணும். இல்லைன்னா பால் வேஸ்ட் பண்ணிருக்கணும். அப்ப நியூசிலாண்டே ஜெயிக்க வச்சிருப்பாங்க. இது எதுவுமே பண்ணாம தூக்கி அடிச்சு அவுட் ஆனாங்க. இப்ப கடைசி டெஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 2 இன்னிங்ஸுமே அவரு ஸ்டோக் பிளே பண்ணதான் ட்ரை பண்றாரு, தெரியல. ஏன்னா எப்ப பாரு ஒரு பேட்டிங் பேஸ்ட் ட்ராக்ல அடிச்சு 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 ஐபிஎல் ஆடி 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 மறந்து போச்சு டிஃபென்ஸ் டெக்னிக்ஸ். ஸோ ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி ஆர் ஹோப்லெஸ். ஒருவேளை அடிலைட் நாளைக்கு வந்து இதுல அவங்க வந்து கப்பால அடிச்சாங்க அப்படின்னா அது இறைவன் அருள் தான் சொல்லணும். ஏன்னா கப்பா நல்ல பவுன்சர் ட்ராக்கு, நல்ல ஸ்விங் ஆகக்கூடிய ட்ராக்கு. நீங்க டெக்ல பிச் பண்ணி பால் அவங்களால சீம் மூவ்மெண்ட் கொடுக்க முடியும்னா தாறுமாறான விக்கெட். அதுவும் இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணிச்சுன்னா மறுபடியும் வந்து 30 கஞ்சா இல்ல 100 கஞ்சா அப்படின்னு நம்ம வந்து பெட் பண்ணி பார்க்கலாம். ஸோ விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா, ஐ டோன்ட் சி எனி ஹோப் இன் தம். என்ன கேட்டா அஸ்வினியும் இவரையும் கூட ஓப்பனிங் இறக்கலாம். யாரை சொல்றீங்க? அஸ்வினியும் ஜெய்ஸ்வாலியும் கூட ஓப்பனிங் இறக்கி விட்டு விராட் கோலிக்கும் இவங்களுக்கும் பதிலா, விராட் கோலிக்கும் ரோஹித் சர்மா கில்லுக்கு பதிலா ஆல்ரவுண்டர்ஸா ஜடேஜா ஒரு பக்கம், வாஷிங்டன் சுந்தர் ஒரு பக்கம், தேவைப்பட்டா இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் ஒரு பக்கம் கொண்டு வந்தா டீம் கொஞ்சம் பெட்டர். ஓகே, இங்க வந்து கப்பா ஃபாஸ்ட் பவுலிங்கை பத்தி பேசி ஆகணும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி 3+1 போற ஐடியால தான் பேசிட்டு இருக்கும்போது ஹர்ஷித் ராணாக்கு போல ஆகாஷ்தீப் மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலர், ஏன்னா அந்த சமி மாதிரி டைப் ஆஃப் கிட்டியா போடுறவர், கொஞ்சம் டால் கம்மியா இருப்பாரு, ஆனா நல்ல ஸ்விங் பண்ற பவுலர். சோ ஏதோ வாய்ப்பு இருக்கு ஆகாஷ்தீப் ஹர்ஷித் ராணாவை சேஞ்ச் பண்றதுக்கு? அதாவது நிறைய டிஸ்கஷன்ஸ், நிறைய ஃபோரம்ஸ்ல இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா அஸ்வினுக்கு பதிலாக வாஷி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா நல்ல ரெக்கார்ட்ஸ் ஆல்ரெடி இங்க வச்சிருக்காரு. ரெண்டாவது ஆகாஷ்தீப் வந்து ஹர்ஷித் ராணாக்கு பதிலாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, பட் இப்ப இருக்கிற இந்தியன் டீம் அகைன் அப்படி யோசிக்க மாட்டாங்க. ஒருவேளை பும்ரா கேப்டனா இருந்தா நீங்க சொல்றது கண்டிப்பா நடந்திருக்கும். தயவு செஞ்சு இதை ஃப்ரெண்ட்லயே கூட போடுங்க. ஒருவேளை பும்ரா வந்து கேப்டனா இருந்தா வெறும் ரெக்கார்ட் அண்ட் நேமுக்காக ஒரு பிளேயரை டீம்ல வச்சுக்காம அந்த கண்டிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி டீமை மாத்தக்கூடிய ஆளா இருந்திருக்கலாம். ஓகேங்களா? அவரோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அவரோட கேப்டன்சி ஸ்கில்ல நீங்க பாத்தீங்க, ரொம்ப எக்ஸலண்டா இருந்துச்சு. ஆனா ரோஹித் சர்மா அந்த அளவுக்கு எல்லாம் யோசிப்பாரு, அந்த அளவுக்கு அவர் கவலைப்படுற மாதிரி கூட எனக்கு தெரியல. சோ ஆல்ரெடி 2 மேட்ச் ஹர்ஷித் ராணா விளையாடிட்டாரு, அதனால 3வது மேட்சே அவரே விளையாடணும் அப்படின்னு தான் நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆகாஷ்தீப் வந்தா டெஃபினட்டா ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஹர்ஷித் ராணா டிடன்ட் டூ பேட். புரியுதா? நம்ம போலர்ஸ் வந்து குறை சொல்லவே இல்லை, நான் நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த பிச்சுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஸ்கிட்டி ட்ராக், ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், கப்பா போலிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெக்ல பிச் பண்ணி பாலை கொஞ்சம் அதாவது பால் கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ட்ராக். நீங்க பாத்தீங்க நட்ராஜ் வந்து ஹி டுக் 3 விக்கெட்ஸ் இன் இஸ் வெரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்.
அதே மாதிரி ஷர்துல் தாக்கூர் ஒரு மீடியம் பேஸ் பவுலர் தான், ஆனா நல்ல ஒரு அந்த டைம்ல பவுன்சர்ஸ் ரொம்ப நல்லா போடுவார். ஸோ அவருக்கு வந்து இந்த பிச் வந்து ஒரு பெரிய வரமா இருந்துச்சு. சிராஜா நல்லா போட்டிருந்தாரு, 5 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு போன கப்பா டெஸ்ட் இந்தியா விளையாடும் போது 2021. ஸோ அந்த மாதிரி போலர்ஸ்க்கு இது பெட்டர் அப்படிங்கிறப்ப ஐ திங்க் ஹி கெட் மீ கிவன் அ சான்ஸ். என்ன பொறுத்த வரைக்கும் சிராஜ்க்கு இந்த பிச்ல செம ரெக்கார்ட் இருக்கு அப்படின்லாம் பார்க்காம பரவாயில்ல, அவர் முன்னாடி பவுன்சர் போட்டிருந்தாரு, இப்ப பவுன்சர் அந்த அளவுக்கு போட மாட்டேங்கிறாரு. ஓகேங்களா? ஸோ அவரை வந்து ஒரு ரெஸ்ட் விட்டுட்டு அஷித் ராணா, அதுக்கப்புறம் நம்ம இவர் என்ன சொல்றது பும்ரா, அதுக்கப்புறம் ஆகாஷ் தீப் வச்சுட்டு கூட போலாம் என்ன பொறுத்த வரைக்கும். பட் தெர் இஸ் ஆல்சோ டாக்ஸ் கோயிங் பிரசித் டீமுக்குள்ள வருவாரா? ஏன்னா பிரசித் வந்து பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அவர் இன்டர்நேஷனல் ஸ்குவாடுக்கே நீங்க கொண்டு வந்துருக்க கூடாது, என்ன ஓப்பனா சொல்லுவேன். பட் அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் ரீசெண்டா நடந்த ஒரு இந்தியா ஆஸ்திரேலியா நினைக்கிறேன் சம்திங் லைக் தட், அதுல ஏதோ ஒரு 4 விக்கெட்ஸ் இன்னும் எடுத்தாரு. அதே மாதிரி அவர் வந்து கொஞ்சம் அந்த பால்ல வந்து இந்த ஒரு இந்த மூவ்மெண்ட் என்ன சொல்றது ஸ்விங் மூவ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிறதுனால மேபி அவருக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பேசுறாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் வாட் ஐ see clearly is Washi will be coming instead of Ashwin, and I clearly see maybe Akashdeep can come instead of Rana, but very less likely. ஒரு 20% தான் வாய்ப்பு இருக்கு. பட் அஸ்வினுக்கு பதிலா வாஷிங் சுந்தரை கண்டிப்பா கொண்டு வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுக்கு தேவை டீம்ல உருப்படியா விளையாட ஒரு பிளேயரை தூக்கிடணும். யார் இவங்க செஞ்ச தப்புக்காக, பேட்ஸ்மேன் செஞ்ச தப்புக்காக. அதுதான் வந்து நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, லாஸ்ட் கொஸ்டினா இந்த கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேன். ரிசர்வ் பண்ட பத்தி ஒரு பெரிய கவனம் இருக்கு. ஏன்னா ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒரு நம்பர் 1 பிளேயரா இப்ப ரீசெண்டா இந்தியாவுக்கு விளையாண்டுகிட்டு இருக்கும்போது லைக் நீங்க சொன்ன மாதிரி நிறைய லூஸ் ஷாட்ஸ் ஆடுறாரு. ஏன்னா வந்த உடனே இப்ப நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு சைட்ல வந்து லைக் ஒரு மெச்சூர்டு கிரிக்கெட்டரா விளையாடிக்கிட்டு இருக்கும்போது ரிஷப் பண்ட் அவரை கைட் பண்ணணும் இல்லாம அவரும் வந்து லைக் நிறைய லூஸ் ஷாட்ஸ் ஆடி விக்கெட்டை விடுறது வந்து ஒரு டீமுக்கு ஒரு மிடில் ஆர்டர் ஸ்ட்ரென்த்தை குறைக்குதுல்ல. ஸோ இதை எப்படி பார்க்கலாம்? அதாவது பாஸ் எனக்கு வந்து டெஃபினட்டா அவர் அதுல வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். இந்நேரம் அவர் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ரிஷப் பந்த் ரொம்ப விளையாட்டான பையனை தவிர தன்னுடைய தவறுகளை திருத்திக்கிறதுல ரொம்ப பிரில்லியண்டான ஆள். இதே கப்பா டெஸ்ட்ல அவர் கடைசி டெஸ்ட் மேட்ச் எப்படி விளையாடினாரு நீங்க போய் பாருங்க. அதாவது நீங்க மேட்ச் முடியும் போது கிட்டத்தட்ட ஒரு 100 ஸ்ட்ரைக் ரேட் வந்துட்டாரு அப்படின்னா கூட எடுத்தடுப்புல அந்த மேட்ச்ல அடிச்சு விளையாடல. ஓகேங்களா? ஏன்னா அந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 300+ ரன்ஸ் சேஸ் பண்ண வேண்டியதா இருந்தது. ஆல்மோஸ்ட் ஹிஸ்டரி கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி, ஆல்மோஸ்ட் ஹிஸ்டரி கிரியேட் பண்ணுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அன்னைக்கு சுப்மன் கில் ரொம்ப நல்லா விளையாடுறாரு, 92 ரன்ஸ் அடிச்சார். பட் டீம்ல வந்து அந்த டைட்டில் வந்து டெஃபினட்டா தன்னோட பேட்டிங் தேவைப்பட்டுச்சுன்னு உணர்ந்துகிட்ட ரிஷப் பந்த் வந்தவனையும் அடிச்சு ஆடல. அந்த மேட்ச் ரொம்பவே மெச்சூர்டா விளையாடினாரு. அது வரைக்கும் நான் ரிஷப் பந்தோட பெரிய ஃபேன் கிடையாது. அந்த மொமெண்ட்லயே நான் ரிஷப் பந்துக்கு மேட் ஃபேன். ஏன்னா இப்ப நீங்க நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா, அவர் வந்து ரொம்ப சின்ன புள்ளத்தனமா எல்லா பாலையும் அடிக்கணும்னு ட்ரை பண்றாருன்னு. அந்த ஒரு விஷயத்தான் அப்ப சொல்லிக்கிட்டு இருந்தோம். பட் லாஸ்ட் இன்னிங்ஸ் ஆஃப் கப்பா டெஸ்ட் ஹி சேஞ்ச்ட் எவ்ரிதிங். அவரோட கேம் ரொம்பவே மெச்சூர்டா இருந்துச்சு. வின்னிங் ஷாட் அடிக்கும் போது கூட பங்களாதேஷ் பிளேயர் மாதிரி தூக்கி அடிச்சு அடிக்கிறேன்னு இல்லாம தரையில பவுண்டரி அடிச்சிருப்பார். ஸோ அந்த ஒரு மெச்சூரிட்டி அவர் கொண்டு வந்தே ஆகணும். ஏன்னா அதாவது கிட்டத்தட்ட நம்ம வந்து ஆஸ்திரேலியா சில நேரங்களில் 2 அம்பையரையும் சேர்த்து 3 அம்பையரையும் சேர்த்து 15 பிளேயரோட விளையாடுவாங்க, 14 பிளேயரோட விளையாடுவாங்க. ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா 11 பிளேயரோட விளையாட வேண்டிய இடத்துல 7 பிளேயரோட விளையாடிட்டு இருக்கோம். 4 பேட்ஸ்மேன்ஸ் எதுக்கு டீம்ல இருக்காங்க அவங்களுக்கு தெரியாது, நமக்கும் தெரியாது. ஓகேங்களா? சோ அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இல்லைன்னா மொத்த பேர்டனும் வந்து பாத்தீங்கன்னா போலர்ஸ் போயிடுச்சு. நான் சும்மா சொல்லல, நீங்க இந்தியாவோட சில ரெக்கார்ட்ஸ் நான் சும்மா சில டீடைல்ஸ்க்காக எடுத்துட்டு இருந்தேன். கடந்த 1 வருஷம் 1.5 வருஷமாவே இருக்கிற நிறைய டெஸ்ட் மேட்சஸ், இன்ஃபேக்ட் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த இந்தியா இன் சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ் கொண்டு அதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா இந்தியால வந்து விளையாடின பாலர் கலஸ்கர் ட்ராஃபி 2023 அது வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். எப்படிலாம் அவுட் ஆயிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் 5 விக்கெட்ஸ், 5 for 105, 5 for 87, 5 for அதுக்கப்புறம் வந்து 5 for 29, 4 for 84, 5 for 147. அது ஓரளவுக்கு பெட்டர் ஸ்கோர்லாம் நம்ம சொல்லவே கூடாது. டெஸ்ட்ல 5 for 147 அசிங்கம். 5 for 83, அதுக்கப்புறம் வந்து 5 for 96, அதுக்கப்புறம் 5 for 43 ஆஸ்திரேலியா நம்ம கிட்ட வந்தப்போ. இந்த மாதிரிலாம் நம்மளோட அந்த 5 விக்கெட்ஸ்ங்கிறது ஒரு அர்த்தமே இல்லாம போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல இவரு கொஞ்சமாச்சும் மெச்சூர்டா, அதாவது எப்ப பாரு அடிச்சுட்டே இருப்பேன்னு இல்லாம போலரை டயர்ட் ஆக்கணும். இதுதான் நான் சொல்றேன். போலர்ஸை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு டயர்ட் ஆக்குறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு இன்னிங்ஸ் லாங் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ போலரை டயர்ட் ஆக்கணும். ஒரு பக்கம் ஜெய்ஸ்வால் அதை இந்த தடவை பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஜெய்ஸ்வாலுக்கு கொஞ்சம் அந்த செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஓவர் கான்பிடன்ஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்லயே அவர் மிச்சல் ஸ்டார்ச்சோட ஓவர்ல இதே மாதிரி டக் ஆயிருக்கணும். ஆனா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, மிச்சல் ஸ்டார்ச் ஒரு தப்பு பண்ணிட்டாரு. இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, மிடில் ஸ்டம்ப் கார்டு எடுத்து ஃபுல்லா நவுந்து வந்து விளையாடும் போது லெக் ஸ்டம்ப் டோட்டலி எக்ஸ்போஸ்ட் முதல் பாலே. ஆனா மிச்சல் ஸ்டார்ச் கொஞ்சம் அவுட் சைட் லெக் ஸ்டம்ப் போட்டனால அது பவுண்டரியா மாறிச்சு. உடனே என்ன பண்ணிட்டாரு, டப்புன்னு முடிச்சுக்கிட்டாரு ஜெய்ஸ்வால். அதுதான் எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச விஷயம். டப்புன்னு முடிச்சுக்கிட்டு லெக் ஸ்டம்ப் கார்டு எடுத்து விளையாடினாரு. ஏன்னா நீங்க ஒரு லெஃப்ட் ஆர்மர் போடும்போது, அதுவும் வந்து உங்களுக்கு லெஃப்ட் ஆர்மருக்கான ஓவர் தி விக்கெட் வந்து போடும்போது, இவர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா இருந்தா லெக் கார்டு தான் எடுக்கணும்.
அதுதான் டிஃபென்சிவ் பொசிஷன். ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு, ஃபர்ஸ்ட் பால் அப்படி எடுக்காம மிடில் ஸ்டெம்ப் எடுத்தாரு, அப்புறம் உடனே கரெக்ட் பண்ணிட்டாரு. அந்த மேட்ச்ல ஒரு பெருசா சாதிக்கலனாலும் அதுக்கு அடுத்த மேட்ச்ல 160, அந்த இன்னிங்ஸ்ல ஒரு பெருசா சாதிக்கலனாலும் அதுக்கு அடுத்த இன்னிங்ஸ்ல 160 ரன்ஸ் அடிச்சு. ஆனா இந்த டெஸ்ட் மேட்ச்ல மறுபடியும் அதே தப்ப பண்ணாரு. மிடில் ஸ்டெம்ப் கார்டு எடுத்தாரு, ஃபர்ஸ்ட் பாலே தூக்கி விட்டாரு. சோ அந்த ஒரு தப்பை திருத்திக்கிட்டு அவர் வந்து பால் வேஸ்டிங் இன்னிங்ஸ் தான் விளையாடுவாருன்னு நினைக்கிறேன். என்ன கேட்டா KL ராகுல் மறுபடியும் ஓப்பனிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம். ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் இவ்வளவு மட்டமான ரெக்கார்ட்ஸை வச்சுக்கிட்டு 4 வருஷத்துல 3 செஞ்சுரி தான் அடிச்சிருக்காரு விராட் கோலி. கடந்த 10-12 இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு 50 மட்டும் தான் அடிச்சிருக்காரு ரோஹித் சர்மா. இவங்களை நீங்க அவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் போது 2 இன்னிங்ஸ்ல ஃபெயில் ஆகிட்டாருன்றதுக்காக KL ராகுல் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பொசிஷன் தூக்குறது அன்அக்செப்டபிள். ஸோ KL ராகுல நீ கட்டைய போடு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்ஷ்வாலோட இறக்கி விட்டு நிறைய பால்ஸ் வேஸ்ட் பண்ண வச்சா எப்படி விராட் கோலி 5 ரன் இல்ல 10 ரன், ரோஹித் சர்மா ஒரு 4 ரன் இல்ல 3 ரன், அதுக்கப்புறம் சுப்மன் கில் ஒரு 12ல இருந்து ஒரு 25 ரன். அதுக்கப்புறமா நம்ம ரிஷப் பந்த் வரும்போது ஆல்ரெடி போலர்ஸ் கொஞ்சம் டயர்ட் ஆகிருப்பாங்க. அப்ப ஜெய்ஷ்வாலோ இல்லைன்னா KL ராகுலோ இருந்தாருன்னா இவரும் கொஞ்சம் கட்டையை போட்டாருன்னா அட்லீஸ்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் லாங் ஆகும், போலர்ஸ் கொஞ்சம் டயர்ட் ஆகும். லாஸ்ட் இதா இருக்கும் நிதிஷ்குமார் ரெட்டியோட அந்த ஆல்ரவுண்டிங் ஸ்கில்ஸ் வந்து லைக் ரொம்ப இதா இருக்கு. ஏன் நம்ம இங்க பவுலர்ஸை பத்தி பேசுறேன்னா லைக் பவுலர்ஸ் அவங்களோட டியூட்டியை கரெக்டா பண்றாங்க. ஸோ பவுலர்ஸை பத்தி நம்ம பேசணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட்னே பேசலாம். ஏன்னா லைக் அந்த ஒரு ஃபியர்லெஸ் கிரிக்கெட் விளையாண்டுகிட்டு இருக்காரு. இந்த 3 டெஸ்ட் வரப்போற 3 டெஸ்ட்ல அவர் எவ்வளவு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலா இருக்க போறாரு? பஸ் அவருக்கு நிறைய ஸ்கில் இருக்கு, அதே மாதிரி இன்டென்ட் இருக்கு. அது வந்து வாழ்த்தக்கூடிய விஷயம். பட் மறுபடியும் சொல்றேன், நீங்க மேபி நம்ம நிறைய பேர் யோசிக்காத ஒரு விஷயத்த நான் சொல்றேன். அவரு இன்னும் நல்ல போலிங் ட்ராக்ல விளையாட பழகணும். போலிங் ட்ராக்ல பால் நிறைய மிஸ் பண்ண பழகணும், நிறைய வெல் லெஃப்ட் விட பழகணும். அது வந்து ஒரு ஏரியா ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அவர் டெஃபினட்டா இருக்கு. 441 ரன்ஸ் அடிச்சிருக்கேன் அப்படின்னா இந்தியன் ட்ராக்ல பக்கா பேட்டிங் ட்ராக்ல அடிச்சாரு. பட் நியாயமா பார்த்தா அவருடைய மெச்சூரிட்டிக்கு அவர் அழகா நின்று இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு 60-70 ரன் அடிச்சிருக்கலாம். போன டெஸ்ட் மேட்ச் வந்து வாஸ் வெரி வர்ஸ்ட் ஃபார் அஸ். அப்ப வந்து ஒரு 60-70 ரன் அடிச்சிருக்கலாம். ஆனா அவர் அந்த சந்தர்ப்பத்தை விட்டுட்டாரு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன், டெஃபினெட்லி ஹி ஹாஸ் காட் அ கிரேட் ஃபியூச்சர். ஏன்னா போலிங்கும் ரொம்ப நேர்த்தியா போடுறாரு. விக்கெட் எடுத்திருக்காரா இல்லையாங்கிறத விட ஒரு பேட் போலிங் கடவர்கிட்ட கிடையாது, ஒரு நேர்த்தியா போலிங் போடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு எபிலிட்டி, ஒரே இடத்துல 4-5 தடவை திருப்பி பால் போடக்கூடிய எபிலிட்டி இருக்கு. ஸோ இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆல்ரவுண்டர். வாஷிங்டன் சுந்தர் மாதிரி நல்லா இன்னும் பெட்டரா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வாஷிங்டன் சுந்தர் இன்னும் சூப்பரா வருவார், அவர் அடுத்த அஸ்வின் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இவர் வந்து சூப்பரா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு நிதிஷ். பட் இன்னும் கொஞ்சம் டிஃபென்ஸ் கத்துக்கிட்டாருன்னா he has got a great future. ஏன்னா இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு இப்போதைய தேவை அடிச்சாடுற பிளேயர் கிடையாது. அது என்கிட்ட ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. நீங்க வந்து ஜெய்ஷ்வாலா அடிச்சாடுவாரு, இவரா அடிச்சாடு, ரிஷப் பந்தா அடிச்சாடுவாரு, தேவைப்பட்டா சஞ்சு சாம்சன் கூட கூட்டின்னு வந்து நான் அடிக்க வைப்பேன், அக்சர் பட்டேல் அடிச்சாடுவாரு, எவ்வளவோ பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு இப்போதைய தேவை வெல் லெஃப்ட் விட்டு வாசிம் ஜாஃபர் மாதிரி, ராகுல் டிராவிட் மாதிரி நல்லா கட்டைய போடக்கூடிய ஒரு பிளேயர். அந்த அபிலிட்டியை மட்டும் இவர் வளர்த்துக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், he will be exceptional. ஏன்னா இந்தியனோட பேட்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா டெய்ல் பிகினர்ஸ், டெய்ல் எண்டர்ஸ்னு சொல்லுவாங்க. பட் டெய்ல் பிகினர்ஸ் ஒரு 4 விக்கெட் விட்டுட்டு தான் நம்ம மேட்சே ஆரம்பிக்கிறோம். அப்படி இருக்கும்போது இவர் கொஞ்சம் நல்ல பால் வந்து நிறைய வேஸ்ட் பண்ணி ஒரு லாங்கர் இன்னிங்ஸ் ஆட முடியும், ஆப்போனன்ட்ல இருக்கிற ஒரு பிளேயருக்கு ஒரு பெரிய லென்த் இன்னிங்ஸ் கொடுக்க முடியும்னா he has got a great future. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். நாளைக்கு மார்னிங் 5:30 மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. லைக் எந்திரிச்சு பார்க்கும்போது நீங்க சொன்ன மாதிரி அந்த 4 விக்கெட்ல ஸ்டார்ட் ஆகுதா இல்லை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். பாருங்க 4 விக்கெட்டா 5 விக்கெட்டாங்கிறது நம்மளோட அதிர்ஷ்டத்தை பொறுத்து இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நன்றி பிரதர். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.